Hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு வந்து ஜர்தோசி எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜர்தோசியை வந்து கொஞ்சம் சின்னதா ரொம்ப சிறுசு இல்லாம பெருசு இல்லாம கட் பண்ணிக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தா கொஞ்சம் இதை விட சின்னதாவே கட் பண்ணிக்கோங்க. சாதா மெஷின் த்ரெட், ஆரி நீடில். பாருங்க ஜர்தோசி இந்த மாதிரி ஃபுல்லா நீடில்ல விட்டு எப்பயுமே நம்ம போடுற மாதிரி ஊசி வந்து நம்ம எந்த டைரக்ஷனில் போட போகிறோமோ அந்த சைடு பார்த்துருக்கணும். இப்போ வந்து ஜர்தோசி அந்த ஊசிக்குள்ளே விடணும். விட்டு நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் போடணுமோ அந்த மாதிரி நம்ம பீட்ஸ் எல்லாமே போடுற மாதிரி தான் உள்ளே விட்டுட்டு இந்த நீடிலில் வந்து த்ரெட்டை ஒரு சுற்றி மேலே எடுக்கணும். மேலே எடுத்து அப்படியே நம்ம மெதுவாக கொஞ்சம் டர்ன் பண்ணணும். நம்ம பீட்ஸ்லாம் வெளியே தெரியும், ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக செயின் போட்டு இந்த மாதிரி போடணும். எப்போயுமே நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பிடிச்சிக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் ஜர்தோசிக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி போட பழகிட்டீங்கன்னா. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இப்போ இந்த மாதிரி கேப் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னா லாஸ்ட்டு கொஞ்சம் இது இருக்கும்போது செயின் எடுத்துகிட்டு வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கப்போ எடுத்துகிட்டு புது ஜர்தோசியை நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு இப்போது சின்னதாக ஒரு செயின் போட்டிங்கன்னா அந்த கேப் வராது. பாருங்கள், அந்த கேப் இங்கே கேப் தெரியுது, இங்கே அந்த கேப்பே இல்லாமல் நீட்டாக வந்துடும். ஊசியை ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜர்தோசி வந்து அந்த த்ரெட்டிலேருந்து மிஸ் ஆகாமல் உங்களுக்கு ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.